உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு உங்களை எல்லாரையும் இந்த நல்ல காலம் நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சனி வக்ர பெயர்ச்சி. இந்த சனி பகவான் வரக்கூடிய ஜூலை மாதம் 27ஆம் தேதி வக்ரத்தன்மை அடைகிறார். வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு தன்மையிலிருந்து ரிவர்ஸ், அதாவது மாற்று சுழற்சியோடு செயல்பட போகிறார். இப்படி இருக்கக்கூடிய இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி பகவான் வக்ர நிலையில இருக்கிறார். தமிழ் மாத கணக்கிற்கு ஆடி மாதத்துல ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ரம் கார்த்திகை மாதம் வரைக்கும் இருக்க போகுது. கிட்டத்தட்ட அந்த 4 மாதங்களுக்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இந்த சனி வக்ரத்தன்மை என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது. சனி அப்படின்னு சொன்னாலே நீதிகாரகன், கர்மகாரகன், தொழில் ஸ்தானத்திற்கு உண்டானவர். அடுத்து பாத்தீங்கன்னா ஜென்ம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய தன்னுடைய கர்மாக்களுக்கு தண்டனையை கொடுக்கக்கூடிய ஒரு சனி பகவானுடைய சுழற்சி ஒவ்வொருவருடைய ஜாதகத்திலையும் அதிகப்படியான ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுக்கும். இது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன செயல்பாடுகள்ல மாற்றங்கள்ல கொடுக்க போகுது, அடுத்து இந்த டயத்துல நீங்க என்னென்ன பண்ணணும், ஆன்மீக ரீதியாக என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடமான அந்த அர்த்தாஷ்டம சனி வக்ரத்தன்மை பெறுகிறார். சுகஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி அவர் வக்ரத்தன்மை பெறும்போது உடல் தேக ஆரோக்கியங்கள் சீராகக்கூடிய ஒரு நேரம். ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரம். நிறைய பேருக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு நேரமாகவும் இருக்கும். வண்டி, வீடு, வாகனம் இதெல்லாமே வாங்கக்கூடிய ஒரு தருணம். சின்ன சின்ன ஆசைகள் கூட நிறைவேறுவதற்குண்டான ஒரு காலகட்டமாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. தனுசு ராசி என்பவர்கள் பெரிய அளவுக்கு ஆசையெல்லாம் பட மாட்டாங்க. தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும். ஏன்னா குடும்ப ஸ்தானாதிபதிய சனி பகவான் தான், அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. அதனால தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், தன்னுடைய தேகம் நல்லா இருக்கணும். ஏன்னா சுவர் இருந்தாதான் சித்திரம். அதனால தேக ஆரோக்கியம் நல்லா இருந்தாதான் நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துல மாத்திரம்தான் ஒரு கான்பிடண்டா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்காது. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் இவர்களினுடைய முழு பலமுமே பாத்தீங்கன்னா தெய்வம் தான். தெய்வத்தை தவிர ஒரு ஆள் இவர்களுக்கு உதவி செய்யறதுக்கு கிடையாது. அப்படியே உதவி செய்யறதுக்கு வந்தாலும் இவர்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய நபர்களாக தான் வருவாங்களே ஒழிய இவர்களுக்குன்னு சில பேர் ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு தனிமையிலேயே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்களை பொறுத்த மட்டுக்கும் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எந்த விதமான ஒரு எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள், எந்த விதமான சவால்களையும் சமாளிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வாய்ந்தவர்கள். வில்லம்பு எதிர்த்து போராடிதான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த வலியும் வேதனையும் எவ்வளவு இருந்தாலும் சரி அதை எதிர்த்து போராடி வெற்றியை பெறணும் அப்படின்ற ஒரு வைராக்கியம் இருக்கும். அந்த வைராக்கியம் தான் இவர்களை உச்சத்திற்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த சனி வக்ரத்தன்மை அப்படின்றது முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியையே அந்த சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்க்கிறார். 10ஆம் பார்வையாக பார்க்கும்போது என்ன செய்யும், இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான சில கடமைகளை நீங்க நிறைவேற்றணும்னு ஆசைப்படுவீங்க. குழந்தைங்க நல்லா படிக்கணும், அவங்களுக்கு உண்டான ஃபியூச்சரை நம்ம இருக்கிறதுக்குள்ள செஞ்சு முடிச்சிடணும். ஏன்னா இப்போ இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களுக்குள்ள ஒரு பயம் என்னன்னா, நமக்கு எப்ப வேணாலும் எது வேணாலும் நடந்துரும் அப்படின்ற ஒரு மரண பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இத சில பேர் வெளியில சொல்ல மாட்டாங்க. நான் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து சொல்றேன்.
ஏன்னா இந்த முழுமையா இந்த ஒரு பயம் மட்டும்தான் இவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை கொடுக்கும். அது ஒரு பயம் இருந்தாலே போறோம், ஆட்டோமேட்டிக்கா எல்லா வேலையும் நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த ஃபியூச்சருக்கு உண்டான சில விஷயங்களை நோக்கி இவர்கள் டிராவல் பண்ணுவாங்க. தன்னுடைய குழந்தை நல்லா படிச்சிடணும், அவன் நல்ல இடத்துல சம்பாதிக்கணும், நல்ல லைஃப்ல செட்டில் ஆகணும், அவங்களுக்குன்னு ஒரு திருமணம் நடக்கணும், அந்த திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கணும், அவங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தை இப்படி அந்த எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. அந்த பயம் முழுமையாக விளங்கி, நான் சொன்ன அந்த பயம் முழுமையாக விளங்கி இவர்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். தன்னை நம்பி தன்னுடைய குடும்பம் இருக்கணும், அந்த குடும்பத்துக்காக நான் உழைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கணும் அப்படின்ற மாதிரியாக ஒரு போல்டு டிசிஷன் எடுத்து நடமாடக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அதுதான் அந்த கர்மஸ்தானம். தனக்குண்டான கடமைகளை முழுமையாக செய்யணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் இந்த தனுசு ராசி என்பவர்கள். அடுத்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழில் ஸ்தானம் நல்ல வலு பெற போகுது. தொழில இருக்கக்கூடிய சில நெகட்டிவான விஷயங்கள் கலைந்தெடுக்க போறீங்க. அடுத்த தொழில இருக்கக்கூடிய பார்ட்னர்ஷிப் விஷயங்களும் உங்களுக்கு முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில இருக்கக்கூடிய லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய 6ஆம் இடத்தை அந்த சனி பகவான் வக்ரத்தன்மையோட பார்க்கறதுனால கடன் சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வந்து மறையக்கூடிய ஒரு நேரம். கடன் தொந்தரவுகள், ஏற்கனவே கடன் வாங்கினவங்க திடீர்னு இருந்தாப்புல வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இதனால அவமானங்கள், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே ஏற்படும். அது எல்லாமே வந்து மறையக்கூடிய ஒரு நேரம். இதனால ரொம்ப மன வேதனையோ அடையறதுக்கு உண்டான ஒரு நேரம் கிடையாது. வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு மருத்துவ படிப்புகள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சிகள் இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். மருத்துவத்துறையில ஒரு நல்ல சிறந்த சாதனையை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். வெளிநாட்டுல அரசாங்க உத்தியோகத்துல வேலை பார்க்கறவங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள், உங்களுக்கு உண்டான பதவிகள், உங்களுக்கு உண்டான ஒரு அங்கீகாரம் அப்படின்றது உங்களுடைய அலுவலகத்துல கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த வெளிநாட்டுல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது. அதே மாதிரி மிடில் ஈஸ்ட்ல, அதாவது துபாய், இந்த மாதிரியான எண்ணெய் கிணறுகள் இருக்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார உதவிகள் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். பொருளாதார நெருக்கடிகள்ல இருந்து நீங்க வெளியில வரக்கூடிய ஒரு நேரம். அந்த எவ்வளவுக்கு எவ்வளவு கடந்த ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சீங்களோ இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த மாதிரியான எண்ணெய் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்குகள் இருக்கக்கூடிய அந்த கண்ட்ரியில இருக்கக்கூடியவர்களுக்கு, UAE போன்ற கண்ட்ரில எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் அப்படின்றது, பினான்சியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரம். இந்த தனுசு ராசி என்பர்கள் சில உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், உடல் உழைப்புகள் வீணா போகக்கூடிய ஒரு தருணம், இதெல்லாத்தையுமே கடந்து வர்றதுக்கு நாங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், நாங்க செய்ய வேண்டிய பரிகாரம், இந்த வக்ர காலகட்டத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்க என்னவுமே செய்ய வேண்டாம். உடம்புக்கு நல்ல எண்ணெய் தடவி குளிங்க. அதாவது அந்த சனி நீராடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, எண்ணெய் தேய்ச்சு குளிக்கும் போது அதுல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் குறையுது. அதனாலதான் நம்ம அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது அப்படின்ற ஒரு பழக்கம் சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய முன்னோர்கள் வச்சிருந்தாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தீங்கு செஞ்சிருந்தாலும் அந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கும் போது அதற்குண்டான சில விஷயங்கள் அப்படின்றது அதன் மூலமாக கரைந்து போகக்கூடிய ஒரு நேரம். அதனாலதான் அந்த சனியினுடைய பீடன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா அந்த காலத்துல நம்மளுடைய முன்னோர்கள் பிடிச்ச சனி பீடை இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுனால உனக்கு போகட்டும் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்களை அந்த மாதிரியாக சொல்லி குளிக்க வைப்பாங்க. அந்த மாதிரியாக இந்த அர்த்தாஷ்டம சனியில இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் நீங்க கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் இல்ல, நீங்க எந்த தெய்வத்தையும் வீட்டுல வழிபாடு பண்ணணும்னு இல்ல, சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிங்க. இதை செஞ்சுட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய சில விஷயங்கள் மாற்றத்தை அடையிறதுக்கு உண்டான ஒரு நேரம், ஒரு பிரிஸ்க் கிடைக்கும், ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும், ஒரு மந்தத்தன்மை நீங்கிறதுக்கு உண்டான ஒரு டைமாக தான் இருக்க போகுது. உங்களுடைய ஜாதகத்தை முழுமையா பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.